கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். ஸோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வந்து எக்ஸாக்டாக வந்து 3 days தான் இருக்குது. ஸோ இந்த 3 daysல மேக்ஸிமைஸ் பண்ணி நிறைய பேர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய விஷஸ் வந்து தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தா ஓட் போடுறது எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதுக்கு ஈக்குவலாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதும் ஒவ்வொருத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது எந்த ஒரு தவறும் இல்லை. நானும் வந்து என்னோட ஃபேமிலியில் இருக்கிற மேக்ஸிமம் ஏர்னிங் பர்சன்ஸோடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஃபைல் பண்ணுங்கள். எதனால இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கடல் மாதிரி, ஒரு ஒரு மிகப்பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் அது வந்து பேச வேண்டியது இருக்குது. பினாமிஸ் ஆக்ட் இருக்குது, இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஃபெரா இருக்குது, ஃபெமா இருக்குது, அப்புறம் வந்து ஜிஎஸ்டி இருக்குது. ஒவ்வொன்றுத்தோட ஒன்று வந்து காம்பினேஷன் ஆஃப் ஆக்ட்ஸ் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். எதனால் அப்படின்னு பார்த்தா ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து இன்டர்லிங்க்டாகவே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வாஸ்ட் சப்ஜெக்ட் தான் வந்து இந்த பர்டிகுலர் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற பர்டிகுலர் போர்ஷன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பர்டிகுலர் இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லாருமே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து யதார்த்தமான உண்மை. நிறைய விஷயங்கள் இன்கம் டேக்ஸ் பற்றி பேசலாம், பினாமிஸ் ஆக்ட் பற்றி பேசலாம், அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. பட் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சாதாரண மனிதனா நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அட்வான்டேஜஸ் பர்சனலாக நம்மக்கே இருக்குது. ஒன்று, அதை அட்ரஸ் ப்ரூஃபாகவே யூஸ் பண்ணலாம். 2, பேங்க் ஏதாவது லோன் போகிறீங்கன்னா அந்த டைமில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்கம் வெரிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு எங்கன்னா ட்ராவல் பண்ணுறீங்க, எங்கன்னா போகிறீங்க வரீங்க, அதனுடைய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுடைய இன்கம் எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுடைய ஸ்டெபிலிட்டி என்ன, க்ரோத் என்ன அப்படிங்கிறத பழைய ரிட்டர்ன்ஸை செக் பண்ணி பார்த்து உங்களுடைய க்ரோத் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இன்கம் டேக்ஸில் இருக்குது. இன்கம் டேக்ஸ் தயவு செஞ்சு ஃபைல் பண்ணுங்கள். ஃபைல் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 3 நாளில் ட்ரை பண்ணுங்கள் ஃபைல் பண்ணுறதுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் மேலே இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். Thank you so much.